பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துவதற்காக அங்கு வருகை புரிந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 57வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர், கட்சி தொண்டர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அண்ணா நினைவிடத்தில் யார் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள் முதலமைச்சருடன்? தனலட்சுமி வணக்கம். பேரறிஞர் அண்ணாவினுடைய 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை வாலாஜா சாலையிலிருந்து பேரணியாக புறப்பட்ட முதலமைச்சர் தலைமையிலான திமுகவினர் நேரடியாக அங்கிருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சருடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து அங்கு அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார், மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரியான மரியாதை செய்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நினைவு தினத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தீர்மானங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் அறிக்கை விட்ட முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு நாம் இந்த தேர்தலில் களமிறங்க இருக்கிறோம். அதற்கு அண்ணாவினுடைய பொன்மொழிகள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு வாலாஜா சாலையிலிருந்து அண்ணா சதுக்கத்திலிருந்து மெரினாவை நோக்கி பேரணியாக முதலமைச்சர் தலைமையில் வந்திருந்தார்கள். முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் பேரணியாக வந்திருந்தனர். தற்பொழுது அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி அவர் சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வில் பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திற்கும் சென்று அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.